இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சார், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த சேலை வேணாம் சார். இப்போ வேற ரூட்ல வரேன் பார். லுக் செல்வி, எங்க டாடி இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி நீ வந்திருக்க. நான் டாடி கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ சார், சார் கிட்டலாம் சொல்லிடாதீங்க சார். நான் சொல்லக்கூடாதுன்னா இந்த சாரிய வாங்கிக்க. நினைச்சேன் இந்த டபுள் பேரல் இதுக்குதான் வந்திருப்பான்னு. பிரச்சனைக்குன்னே அலையறா. ஏன் தான் அப்படி இருக்காளோ? இங்க யாரும் வரலையம்மா? வரலையா? அனிமா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யோ, என்ன சொல்றாங்க? தப்பு தப்பா திருக்குறள் சொல்றாருங்க. ஓ, அதனால யாரு என்ன சொன்னாலும் நம்ம நம்ப வேணாம், நம்மளே சர்ச் பண்ணிடுவோம். ஐயோ, என்னங்க இந்த பக்கம் தான் கிச்சன் இருக்கும் போல இருக்கு, விடக்கூடாது. அனி, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். சத்தியம் மாப்பிள அவங்க போறாங்க. ஐயோ, என்னடி பண்றது? என்னங்க இது என்ன கிச்சன்ல இவ்வளவு பாத்திரம் ரெடியா இருக்கு? அவ்வளவு வெரைட்டியா செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு பாப்போம். முட்டை, சிக்கனு, மட்டனு, நண்டு, மீன், எறா, யோ, அங்க என்ன பாக்குற? அனிமா, அங்க ஒரு சட்டை தொங்குதுமா. யோ, வீடுனா சட்டை தொங்கதான் செய்யும். ஐயோ, அந்த சட்டைக்குள்ள சரவண ஒளிஞ்சிட்டு இருக்காமா? யோ, நீ ரெடியா அதை சொல்லி தொலைக்க வேண்டியதானே சரவண அங்க இருக்கான்னு? அது அப்படின்னு சொல்லாமல. என்னடா நீ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? நான் உன்னை இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இந்த வீட்டுக்கு தான் அப்பா யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அப்புறம் ஏன்டா நீ வந்த? இரு, உடனே அப்பா கிட்ட சொல்றேன். சிஸ் சிஸ் இருங்க சிஸ், நான் மட்டுமா இங்க வந்தேன்? மம்மியும் தான் இங்க வந்திருக்காங்க. சித்தியா? மம்மே கம் அவுட். பிள்ளைன்னு உன்னை இப்படி பெத்து வச்சிருக்கேன் பாரு குரங்கு. சித்தி, நீயுமா? சித்தப்பா பேச்ச மதிக்காம நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சித்தப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. வாங்க வாங்க, உங்களை கவனிச்சுக்கிறேன். ஏய் வாங்க. சிஸ் நிர்மலா. அனிமா, இந்த வீட்ல இன்னொரு ரூம் செக் பண்ணாம இருக்கு. அங்கேயும் போய் பார்த்தா பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரலாம். வா. ஏங்க, மம்மி பாவங்க.
நீ நம்ம வீட்ல இருந்திருந்தா கூட தலை தீபாவளிக்கு ஒரு முறை தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் வந்து தனித்தனியா உனக்கு முறை செஞ்சுக்கிறாங்கல்ல, உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் அண்ணி. ஆனா அப்பா வரலையே அண்ணி. இதுவரைக்கும் அப்பா இல்லாம நான் தீபாவளி கொண்டாடினதே இல்ல அண்ணி. அதான் அண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது எதுக்கு நீ கவலைப்பட்டுறா? இப்ப என்ன, சின்ன மாமா கூட உனக்கு தீபாவளியை கொண்டாடணும், அவ்வளவுதானே? ஆனா அதான் இப்ப நடக்கவே நடக்காதே. யார் சொன்னா நடக்காதுன்னு? நடக்கும். ஆ? என்ன பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன மாமா இங்க இருப்பாரு. ம். ம். இந்த குப்பை எதுக்கு எனக்கு கால் பண்ணுது? சொல்லு. ஹலோ சின்ன மாமா, ஹாப்பி தீபாவளி. என்ன மாம்ஸ் சத்தத்தையே காணோம்? சரி சரி, அதை விடுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பிச்சுக்கிறேன், அதை பாருங்க. ச்சே, இந்த குப்பை என்ன வீடியோ வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கு. ம். இப்ப எதுக்கு வீட்டை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா? நல்ல ஜோக்கெல்லாம் அடிக்கிறீங்க. பார்க்கதான் சீரியஸா இருக்கீங்க, ஆனா நல்லா ஜாலியா பேசுறீங்களே. இவங்க எப்ப அங்க போனாங்க? நான் சொல்ல சொல்ல கேட்காம திருட்டுத்தனமா அங்க போறீங்கன்னா எல்லா அண்ணனும் சொல்லணும். புருஷன் மேல பயம் இருந்தா இப்படி இருப்பாங்களா?